ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நான் அவங்க ஹரிணி. என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோட வந்திருக்கேன். அப்படி என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்க, டெய்லி ஷெட்யூல் போட்டு கொடுங்க மேம், எங்களால் வந்துட்டு கரெக்டாக அதை போட முடியல, நீங்கள் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ, டெய்லி ஷெட்யூல் ஃபார் பிகினர்ஸ் அண்ட் ஃபார் இன்டர்மீடியட்னா இன் பிட்வீன் ப்ரிப்பரேஷனில் இருக்கவங்க, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மிடில் இருக்கவங்க, ஆர் 1 இயர் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சவங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே நான் ஒரு ஷெட்யூல் கொண்டு வந்திருக்கேன். மொத்தம் 2 ஷெட்யூல் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். தென் இது என்னோட ஷெட்யூல் ஃபார் யூ, உங்களுக்காகவே நான் மேக் பண்ண ஷெட்யூல். இதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். டைமிங்ஸில் கொஞ்சம் டிஃபர் பண்ணிக்கலாம். தென் ஓகே, ஃபுல் ஷெட்யூலில் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தென் ஏதாச்சும் டவுட்ஸ் என்கொயரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காம என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி destination12ways கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப நாளாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நிறைய பேரும் சரி என்ன கேட்டுட்ருக்கீங்கன்னா, ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் வேணும்க்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்பெஷல் டீல் நான் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்படி என்ன ஸ்பெஷல் டீல்னா, உங்களுக்கு அன்அகாடமி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அன்அகாடமி இந்தியா ஃபுல்லாகவே நல்ல ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அன்அகாடமியிலேருந்து இப்போ வந்து புதுசாக ஒரு கோர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி March 23. அந்த கோர்ஸ் வந்து ரொம்பவே பேசிக் பே உள்ள கோர்ஸ். அப்படி என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிஷன் 1 year பேட்ச் கோர்ஸ் ஆஃப் GS ஃபார் UPSC 2023 Bilingual. அண்ட் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க கோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எக்ஸ்பெடிஷன் 1 year பேட்ச் கோர்ஸ் ஆஃப் GS ஃபார் UPSC 2023 23rd March. இன்னைக்கு ஃபுல்லாகவே இங்கிலீஷில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதோட பேசிக் பே பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து பேசிக் ஃபீ 49,965 நீங்கள் ஈஸியாக வந்துட்டு உங்களோட UPSC-ஆன ஃபுல் டீட்டெயில்ஸும் நீங்கள் ஃபுல் கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இதில் வந்து நிறையவே ஆஃபர் இருக்குது, ப்ளஸ் 3 months எக்ஸ்டென்ஷன் இருக்குது. அண்ட் இன்னொரு முக்கியமான ஆஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் UTH17 UPSC தமிழ் பை ஹரிணி 17 அப்படின்ற UTH17 கோடு யூஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இன்னும் 10% ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஆஃபர் வச்சு இன்னமும் உங்களுக்கு கன்செஷன் கிடைக்கும். ஸோ அந்த ஃபீ கன்செஷனோட நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கோர்ஸில் அப்படி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஜெக்ட்க்கும் 2 கோர்சஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், NCERT-லேருந்து எத்திக்ஸ் அண்ட் எஸ்ஏ பேப்பர் வரைக்கும் எல்லாமே அவங்க டீச் பண்ணுறாங்க. ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எல்லாமே ஃபுல் கோச்சிங், ஃபுல் ஃப்ளெஜ்டு வெர்ஷனில் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த அன்அகாடமியில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஃபுல் வந்து கைடன்ஸோடு தான் வெளியே வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். தென் இதே அன்அகாடமியில் இன்னொரு வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்அகாடமி சிவில் சர்வீஸ் சாம்பியன்ஷிப்னு ஒன்று போயிட்டுருக்கு. அதில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணலாம். உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் போட்டு நீங்கள் என்ரோல் பண்ணி வின் ஸ்காலர்ஷிப் அண்ட் ப்ரைஸஸ் worth 15 crore வரைக்கும் நீங்கள் வின் பண்ணலாம். அப்படி என்ன இதில் இருக்குன்னா, UPSC CSE ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் மட்டும் போதும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின்ஸில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வின் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த சர்டிஃபிகேட். உங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். தென் லாட்ஸ் ஆஃப் ப்ரைஸஸ் அண்ட் ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும். ஸோ இதில் வந்து கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் 2க்குமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். தென் மறக்காமல் UTH17 சப்ஸ்கிரிப்ஷன் கோடை யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் வந்து 10% கிடைக்கும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது வந்து என்னென்னா, டெய்லி ஷெட்யூல் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்காகவே நான் ப்ரிப்பேர் பண்ண ஷெட்யூல். ஸோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இட் வில் பி அ ப்ராப்பர் அண்ட் ஆர்கனைஸ்டு மேனர். ஸோ நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. டைம் ஸ்லாட்டில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் டிஃபர் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, ஃபர்ஸ்ட்டு டெய்லி ஷெட்யூல் ஃபார் பிகினர்ஸ், இயர்லி வேக்கப் ஷெட்யூல் இது. ஸோ அவங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து 24 hours ஒரு டேக்கு இருக்கா. ஸோ 24 hoursல நம்ம வந்துட்டு 12 to 13 hours ஸ்டடிக்கே கம்ப்ளீட்டாக கொடுக்க போகிறோம். ஸோ 12 to 13 hours ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு UPSC ஆஸ்பிரண்ட்டால் கவர் பண்ண முடிஞ்சால் தான் டெஃபினட்டாக ஒரு 1 yearக்குள்ளே நம்ம வந்துட்டு ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிம்ஸ் ஆர் மெயின்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. தென் 4:30 hours to 5 hours, 4 to 5 hours வந்துட்டு உங்களோட ரிலாக்ஸ் அண்ட் ஃபுட் டைம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ரிலாக்ஸில் நீங்கள் டிவி பார்க்கலாம், ரோம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ 4 to 5 hours வந்துட்டு ரிலாக்ஸ் அண்ட் ஃபுட் அண்ட் ரோம் டைம். தென் ரிமைனிங் 6 hour to 7 hour உங்களுக்கு வந்துட்டு ஸ்லீப்பிங் ஹார்ஸ். ஸோ உங்களுக்கு 6 to 7 hours ஒரு ஸ்லீப்பிங் ஹார்ஸ் வந்து உங்களுக்கு போதும். பிகாஸ் நம்ம படிக்கும்போது நம்மளோட ஸ்லீப்பை கொஞ்சமாச்சு நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஸோ 6 to 7 hours வந்து ஸ்லீப்பிங் டைம். ஓகேவா? தென் நம்மளோட ஸ்லாட்குள்ளே போயிடலாம். ஓகே, டைம் ஸ்லாட் வச்சு நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட டெய்லி டைம் ஸ்லாட் வந்து 6 AM to
12 AM. மார்னிங் 6 o'clockலேருந்து நைட் 12 o'clock வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு டைம் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அந்த ஷெட்யூலுக்கு நடுவில் இன் பிட்வீன்லேயே உங்களுக்கு வந்துட்டு ரிலாக்ஸ் டைம்னு எந்த டைம்னா அதெல்லாம் நான் ஃபுட் டைமு அதெல்லாம் ஸ்லாட்லேயே நான் சொல்லிடுறேன். ஓகே, லிசன் பண்ணுங்கள் அண்ட் நோட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 6 o'clock நீங்கள் வந்து வேக்கப் பண்ணுறீங்க, ஐ மீன் 6 o'clock எழுறீங்க. ஸோ எழும்போது 6 to 6:15 வந்து ஜஸ்ட்டு வந்து வார்ம் அப் மட்டும் பண்ணுங்கள். டீ குடிங்க, சும்மா ஒரு வாக் மாதிரி உங்கள் வீட்லேயே போங்க, அது வெளியே கூட போயிட்டு வாங்க, ஒரு சின்ன வாக் அண்ட் ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வாங்க. ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஸோ 6:15 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ் அப் அண்ட் வார்ம் அப் டைம். ஸோ 6:15க்கு அப்புறம் 6:15 to 6:30 வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னு ஒரு டைரியில் நீங்கள் வந்து எழுதி வைக்கிறீங்க. ஸோ இன்றைக்கி கம்ப்ளீட்டிங் ஷெட்யூல் நம்ம வந்துட்டு நைட் கம்ப்ளீட் பண்ணும்போது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுற மாதிரி இருக்குது ஷெட்யூல் வந்து நீங்கள் எழுதி வைக்கிறீங்க. இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம், தென் இந்த டைம் வந்துட்டு நோட்டு ஐ மீன் நியூஸ் பேப்பர் கொடுக்க போகிறோம், இந்த டைம் வந்துட்டு எஸ்ஏ பேப்பர் கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டு வச்சுக்கிறீங்க. 6 to 6:30. ஓகே, 6:30 to 8:30 நம்மளோட ஸ்டெடி 2 hours டைம். எப்பயுமே ஒரு 2 hours டைமை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கணும். அதுக்கு மேலே இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப போரிங்காக இருக்கும், தென் வந்துட்டு கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால 6:30 to 8:30 2 hours வந்து மினிமம் எப்பயுமே ஸ்டெடி டைம் வச்சுக்கோங்க. நடுவில் அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் இருக்கணும், ஒரு ஃபுட் டைம் இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஸோ 6:30 to 8:30 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6:30 to 8:30 உங்களோட ஃபர்ஸ்ட் புக்கில் இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபர்ஸ்ட் புக் இன்றைக்கி என்ன, இன்றைக்கி வந்து நம்ம என்ன படிக்க போகிறோம், ஸோ என்ன சப்ஜெக்ட் படிக்க போகிறோம் நீங்கள் நேற்றே முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க. அது உங்கள் ஷெட்யூலில் வீக்லி ஷெட்யூல் ஆர் மந்த்லி ஷெட்யூலில் போட்டுச்சுப்பீங்க. இந்த மந்த் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறோம், பாலிட்டி படிக்கிறோம். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் புக் எடுத்து ரீட் அவுட் பண்ணுங்கள். ஸோ ரீட் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரீட் அவுட் மட்டும் பண்ணுங்கள். அந்த டைமில் நோட்ஸ் மேக் பண்ணுறதோ ஆர் அதர்வைஸ் வந்துட்டு ரிவைஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி எதுவும் எடுத்துக்காதீங்க. ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறத ரீட் அவுட் பண்ணுங்கள். ரீட் அவுட் பண்ணிவிட்டு 8:30 to 9:30 இது வந்து உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெஷ் ரிலாக்ஸிங் டைம். நீங்கள் ½ an hour சாப்பிட்டாலும் சரி, ஒரு 1 hour ஃபுல்லாக சாப்பிட்டாலும் சரி, ஆர் 1 hour ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes சாப்பிட்டாலும் சரி. ஸோ 8:30 to 9:30 பிரேக்ஃபாஸ்ட் ப்ளஸ் ரிலாக்ஸ் டைம். நெக்ஸ்ட்டு 9:30 to 11:30 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9:30 to 11:30 2 hours ஸ்டடி டைம். ஸோ எப்பயுமே வந்து உங்களுக்கு நான் ஒரு 2 hours ஸ்டடி டைம் தான் கொடுத்துருப்பேன். ஸோ காலையில் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிங்கல்ல, ஸோ ரீட் அவுட் பண்ணது எல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டில் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரி நீங்கள் மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா மாடர்ன் இந்தியா காலையில் வந்துட்டு ஒரு ரீட் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அது வந்துட்டு கீன் அண்ட் கிளியராக நோட்ஸ் எடுத்துட்டு ஆர் அதர்வைஸ் வந்து உங்கள் சம்மரி நோட்ஸ் மேக் பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி ஹைலைட் பண்ணி படிச்சுட்டு தென் 11:30 to 12 half an hour வந்து நான் உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா ரிவிஷன். ஸோ எப்பயுமே வந்துட்டு உங்களோட ஸ்டடிக்கு பின்னாடி ஒரு ரிவிஷன் இருக்கணும். ஸோ ரிவிஷன் டே ரிவிஷன். ஸோ இதுக்கு பேர் வந்து டே ரிவிஷன் நோட் பண்ணிக்கோங்க. டே ரிவிஷன் 11:30 to 12 o'clock நீங்கள் அந்த மார்னிங்லேருந்து படித்த எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கிறதுனால நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா. தென் 12 to 2 o'clock உங்களோட லன்ச் ப்ளஸ் ரிலாக்ஸ். இல்லைக்கா நான் வந்து 12:30க்கு மேலே தான் நான் லன்ச் ரிலாக்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னா நீங்கள் அதையே அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 1 2 3 ஸோ அந்த மாதிரி. பட் இந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் உங்கள் டைம் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ண முடியும். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஃபுட்டும் நீங்கள் கரெக்ட் டைமில் எடுத்த மாதிரி இருக்கும், உங்கள் ஹெல்த்தும் கரெக்டாக இருக்கும், தென் வந்துட்டு கரெக்டாக படித்த மாதிரியும் இருக்கும், கரெக்டாக தூங்கின மாதிரியும் இருக்கும். ஸோ 12 to 2 வந்து நீங்கள் அதில் லன்ச் சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி கூட எழுந்திரிக்கலாம். 1 hour கூட ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங் ஃபெல்லோலாம் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் தூங்கி கூட எழுந்திரிக்கலாம். ஸோ தென் தூங்கி எழுந்திரிச்சிங்களா. ஸோ 2 to 4 வந்து செகண்ட் சப்ஜெக்ட். இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரி பாலிட்டி படிக்க போகிறோம் அப்படின்னா செகண்ட் சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. ஸோ பாலிட்டி புக்கை எடுத்து வச்சுருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டை மதியம் படிங்க. பிகாஸ் வந்துட்டு நம்ம மதிய டைம் வந்து கொஞ்சம் ஸ்லீப்பி டைம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஹிஸ்ட்ரி தென் எக்கனாமி இந்த மாதிரி எடுத்திங்கன்னா நல்லா தூக்கம் தான் வரும். ஸோ அதை எடுக்காதீங்க. ஸோ பாலிட்டி சயின்ஸு இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் எடுத்து படிங்க. ஸோ மதியம் 2 to 4 உங்களுக்கு வந்துட்டு அனதர் சப்ஜெக்ட் டைம். ஸோ 2 hours ஆஃப் ஸ்டடி. தென் 4 to 4:30 ரிவிஷன் டைம். ஸோ எப்பயுமே மதியம் எப்பயுமே ஒரு 2 hours ஸ்டடிக்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் இருக்கணும். ஸோ அந்த ரிவிஷன் தான் இது. நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிருந்தாலும் அதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தென் 4:30 to 5:30 அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நீங்கள் அந்த சப்ஜெக்ட் எடுக்காதீங்க, நாளைக்கு எடுத்துக்கலாம். தென் 4:30 to 5:30 எத்திக்ஸ் டைம்.
எத்திக்ஸ் ஆர் எஸ்ஏ. நீங்கள் இப்போ பிகினர் அப்படின்னா எத்திக்ஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஆர் வந்துட்டு எஸ்ஏக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பிகினருக்கு தான் ஷெட்யூல் சொல்லிட்டு இருக்கேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. எத்திக்ஸ் டைம் ஆர் எஸ்ஏ டைம் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் வந்துட்டு இந்த எத்திக்ஸ் ஆர் எஸ்ஏ வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணலாம். ஸோ பிகினராக இருக்கனால எஸ்ஏ இப்போ எடுக்க வேண்டாம், இன் பிட்வீன் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ எத்திக்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. எத்திக்ஸ் வந்துட்டு 1 hour ஸ்டடி பண்ணுங்கள், ப்ளஸ் அதுலேயே ரிவைஸும் பண்ணிவிடுங்க. ஒரு 45 minutes ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு 15 minutes ரிவைஸ் பண்ணிடுங்க. தென் 5:30 to 6 o'clock ஈவினிங் டீ டைமு. ஸோ நீங்கள் ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். தென் இது வந்துட்டு இந்த 1/2 an hour நடந்து முடிஞ்சிடணும். தென் 6 to 8 o'clock வந்துட்டு ரொம்பவே வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்க டைமு, ரொம்ப ஷார்ப்பான டைமு நமக்கு. ஸோ ரொம்ப பீக் டைமு. ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பரை படிக்க போகிறோம். ஸோ நியூஸ் பேப்பரை அந்த 2 hours எடிட்டோரியலாக இருந்தாலும் சரி, ஒரு நோட்ஸ் மேக்கிங்காக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் பிகினர்னால் நீங்கள் ஜஸ்ட் ரீட் அவுட் கூட பண்ணலாம். பட் அந்த 2 hours எஃபிஷியண்ட்டாக நியூஸ் பேப்பருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிகாஸ் அந்த 2 hours தான் ரொம்பவே ஒரு டே ஃபுல்லாக இருக்கிறதுலேயே ரொம்ப ஆக்டிவான டைமு. ஸோ அந்த ஆக்டிவான டைமை நியூஸ் பேப்பருக்கு ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூஸ் பேப்பர் சீக்கிரமாக கிராஸ்ப் ஆகிடும். தென் 8 o'clock to 9 o'clock ஸோ CSAT ப்ரிப்பரேஷன். ஸோ 8 o'clock வரைக்கும் தான் நியூஸ் பேப்பர் நீங்கள் படிக்கணும். ஸோ 8லேருந்து 9 வரைக்கும் CSAT வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, கொஷின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, அதர்வைஸ் வந்துட்டு நீங்கள் நார்மலாக வந்துட்டு CSAT வந்து ஒரு கிளான்ஸ் பார்த்தாலும் சரி, சம் போட்டு பார்த்தாலும் சரி, காம்ப்ரிஹென்ஷன் படித்து பார்த்தாலும் சரி, அந்த 8 to 9 o'clock ஒரு 1 hour வந்து டெய்லிக்குமே எப்பவுமே CSATக்கு கொடுத்துருங்க. தென் 9 to 10 நம்மளோட டின்னர் டைம். ஸோ டின்னர் ப்ளஸ் ரிலாக்ஸேஷன். அந்த 10 o'clock நீங்கள் டின்னர் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டில் பேசிவிட்டு ஒரு அதர்வைஸ் வந்து ரோம் ஆகிட்டு வரலாம். நீங்கள் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாகவே UPSC கிளியர் பண்ணிடலாம். இது வந்து உங்களுக்கு நான் கைண்ட் இன்ஃபர்மேஷனாக சொல்கிறேன். தென் 10 to 12 இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் அவர் ஸ்டடி டைம். ஸோ அதில் நம்ம இதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் நிறையா வீடியோஸ் வந்து யூடியூப்பில் இருக்க வந்துட்டு இந்த ஸ்டடி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம் இந்த டைமில். ஸோ நிறையா வந்துட்டு இப்போ என் சேனல்லே நிறையா வீடியோஸ் இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணலாம். தென் வந்துட்டு நான் கூட லைவ் வரேன், இன்ட்ராக்டிவ் செஷன் வரேன், நீங்கள் அதையும் பார்க்கலாம். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் அதுக்கு வச்சுக்கோங்க. பிகாஸ் இது நைட் டைமில் ஸோ சாப்பிட்டோடய கொஞ்சம் ஸ்லீப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரிலாம் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தென் இதே டைமில் வந்துட்டு ஹைலைட் பாயிண்ட்ஸை வந்துட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். தென் ஸ்டிக் நோட்ஸில் என்னென்னலாம் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தென் நீங்கள் உங்களோட ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களான்னு உங்கள் மார்னிங் எழுதி வச்ச டைரி எடுத்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுங்கள். தென் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இஃப் இன்கம்ப்ளீட் நீங்கள் வந்து இன்கம்ப்ளீட்டாக உங்களோட ஷெட்யூல் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் ஜஸ்ட் ட்ரை டு கம்ப்ளீட், தூங்குறதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு தூங்குங்க. அதுக்கப்புறம் 12 to 6 உங்களோட ஸ்லீப்பிங் டைம். ஸோ கோ ஸ்லீப் அண்ட் ரிலாக்ஸ் அண்ட் ரொம்ப நிம்மதியாக தூங்குங்க. 1 டேவோட ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அகெயின் வேக் அப், தென் ஃபாலோ த ஷெட்யூல், தென் ஃபாலோ த டைரி அண்ட் ஃபாலோ த ஸ்ட்ரைக் அவுட்ஸ் அண்ட் ஃபாலோ த ரிவிஷன்ஸ். தென் அந்த ஃபுட் டைம் அண்ட் ரிலாக்ஸ் டைம்லாம் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுதான் வந்துட்டு பிகினர் இயர்லி வேக்கப் ஷெட்யூல். ஸோ பிகினராக இருந்து இப்போ தான் வந்து ஒரு 2-3 months நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, ஸோ இந்த ஷெட்யூலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இட் வில் ஹெல்ப் யூ பீப்புள். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் இதை வந்து உங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கோங்க. நான் வந்து கிளியர் கட்டாகவே நான் என்னோடய வீடியோவில் சொல்லியிருக்கேன். தென் உங்களுக்கு அந்த இதுவும் காமிச்சிருக்கேன் ஷெட்யூலையும். ஸோ இதை நீட்டாக நோட் பண்ணிவிட்டு ஷெட்யூலை வாலில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள். இது வந்து பிகினராக நீங்கள் வந்து ஒரு 2 months 3 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. தென் இன்டர்மீடியட் பீப்புள் அவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவே இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நீங்கள் லெசன் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டாகவே வந்துட்டு வீடியோ கொடுக்குறேன். நான் வந்து க்ளீனாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு செப்பரேட் வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி ஷெட்யூல், தென் ஒர்க்கிங் பீப்புள் டெய்லி ஷெட்யூல் ஆர் வீக்லி ஷெட்யூல் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இன் ஃபியூச்சர் வீடியோஸில். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஹரிணி. டாட்டா பீப்புள், டாட்டா மை டியர் அச்சீவர்ஸ்.